நம்ம வாழ்க்கையில பணம் சேர்க்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிம்மதியை, தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னோட குடும்பத்தோட செலவிடுற நேரத்தை கூட தியாகம் செஞ்சுட்டு ஓடிட்டே இருக்கோம். ஆனா பணம் சேருதா இல்லையே? கவனிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு இந்த செல்வமும் அதிர்ஷ்டமும் நிம்மதியும் ரொம்ப ரொம்ப சுலபமா வந்து சேருது. அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நமக்கு புரியல. ஆனா நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்ல செல்வம் சேர மாட்டேங்குது. அவங்க என்ன பண்றாங்க? அத நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? கவலைய விடுங்க. பணம் நம்ம கிட்ட வந்து கொட்ட நாம பண்ணக்கூடிய சிம்பிளான விஷயம் தான் அது. இன்னைக்கு நான் சொல்ல போறது புதுசான விஷயம் கிடையாது. தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் நம்பி வந்த ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ரகசியம். நம்ம வீட்டுல செல்வமும் சந்தோஷமும் எப்பவும் நிலைச்சிருக்க ஒரு சின்ன சிம்பிளான ஆன்மீக வழி. அது என்ன தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுல செல்வமும் சந்தோஷமும் எப்பவும் நிலைச்சிருக்க ஒரு சின்ன சிம்பிளான ஆன்மீக வழி. அது என்ன தெரியுமா? நம்ம எல்லார் வீட்டிலையும் சமையலறையில சர்வ சாதாரணமாக தினசரி பயன்பாட்டில் இருக்கிற ஒரு பொருள் உப்பு. இந்த உப்பு வெறும் சுவைக்கு மட்டும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க. நாம நினைக்கிறத விட ஒரு பெரிய ரகசியம், ஒரு மகத்தான சக்தி இந்த உப்புக்குள்ள அடங்கி இருக்கு. அதான் அந்த ஆன்மீக ரகசியம். நம்ம முன்னோர்கள் உப்பை வெறும் சுவைக்காக மட்டும் பார்த்ததில்லை நண்பர்களே. உணவுக்கு சுவை கூட்டினாலும் பொருளாதார கண்ணோட்டத்தை தாண்டி உப்பை ஒரு அதிர்ஷ்ட சக்தியாக, ஒரு தெய்வீக அம்சமாகவே கருதினாங்க. ஆச்சரியமா இருக்கும். கிழக்கு நாடுகள்ல ஒரு பிரபலமான பழமொழியே இருக்கு. உப்பு இல்லாத வீடுன்னா அது செல்வம் இல்லாத வீடுன்னு சொல்வாங்களாம். அப்ப பாருங்க, பல நூற்றாண்டுகளா உப்புக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. அதுவும் இல்லாம நம்ம தமிழ் மண்ல, நம்ம ஊர்ல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குங்க. இந்த உப்பு கூட தான் சாட்சாத் மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்களாம். அப்போ சாதாரணமா நம்ம பார்க்கிற இந்த உப்புக்குள்ள இவ்வளவு பெரிய தெய்வீக சக்தியா? இதை எப்படி நாம வீட்டுல செல்வம் பெருகவும், சந்தோஷம் நிலைக்கவும், அதிர்ஷ்டத்தை ஈர்க்கவும் பயன்படுத்தலாம்? அந்த ரகசிய முறைகளைத்தான் இனி நாம விரிவாக பார்க்க போறோம். தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு மாசமும் ஆரம்பிக்கிற முதல் நாள், அதுவும் நல்ல நேரத்துல ஒரு சின்ன பாக்கெட் உப்பு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரணுமாம். இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு புண்ணியமான காரியம் செஞ்ச மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, சில குடும்பத்துல இந்த உப்புக்கு தினமும் இல்லைன்னா குறிப்பிட்ட நாள்ல தூபம் எல்லாம் காட்டுவாங்களாம். ஏன்னா இது வெறும் உப்பு இல்ல, இது அவ்வளவு அதிர்ஷ்டமான ஒரு குறியீடுன்னு ஆழமா நம்புறாங்க. மகாலட்சுமியின் அம்சமா இதை பார்க்கறாங்க. சாதாரண உப்புல இவ்வளவு சக்தியா? இன்னும் இருக்கு. இந்த அதிர்ஷ்ட உப்பை நாம எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு அடுத்தது பார்ப்போம். இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். சரி, இந்த உப்பை எந்த பாத்திரத்துல வச்சா நமக்கு அதிர்ஷ்டம் அதிகமா வரும் அல்லது நம்ம வீட்டுல நேர்மறை ஆற்றல் பெருகும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உப்பை நீங்க வெண்கலத்தால செஞ்ச பாத்திரத்துல அல்லது சுத்தமான செம்பு பாத்திரத்துல தான் வைக்கணும். ஏன் இந்த ரெண்டு உலோகங்கள்னு கேட்கலாம். வெண்கலமும் செம்பும் நம்ம பாரம்பரியத்துல புனிதமான உலோகங்களா கருதப்படுது. இவைகளுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தனித்துவமான சக்தி இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த உலோகங்கள்ல வைக்கப்படும் எந்த ஒரு பொருளும் அதோட பலனை பன்மடங்கு பெருக்கும்னு நம்பப்படுதுங்க. சரி, பாத்திரத்தை தேர்வு செஞ்சாச்சு. அடுத்து அதை எங்க வைக்கணும்? இந்த பாத்திரத்தை உங்க வீட்டுல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட மூலையில ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வைக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி இடத்தை மாத்தவே கூடாது. அப்படி பண்றதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு உறுதியான நிலைத்தன்மையை கொண்டு வரும்னு நம்பப்படுது. அதாவது உங்க நிதி நிலைமையில ஒரு ஸ்திரத்தன்மை, உறவுகள்ல ஒரு அமைதி, மனசுல ஒரு நிம்மதி, இப்படி பல வகையில ஒரு நிலைத்தன்மையை இது கொடுக்கும். அதனால இந்த முறைப்படி நீங்க உங்க வீட்டுல உப்பை வச்சு பாருங்க. மாற்றம் உங்களுக்கே தெரியும். நண்பர்களே, உப்போட சக்தியை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆழமான ஒரு ஆன்மீக வழக்கத்தை பத்தி பேசலாம். நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சில வீடுகள்ல, குறிப்பா ஆன்மீக நம்பிக்கை உள்ள வீடுகள்ல, தினமும் மாலை நேரத்துல விளக்கு ஏத்தும் போது அந்த விளக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சமா உப்பும் வைப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? முதலாவதா, இந்த உப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட சக்தியையும், எதிர்மறை எண்ணங்களையும், தீய அதிர்வுகளையும் உறிஞ்சி வெளியேற்றிடுமாம். நம்ம விளக்கு எரியும் போது வெளிப்படும் தெய்வீக ஒளியோட சேர்ந்து இந்த உப்போட ஆற்றல் வீட்டை சுத்தி ஒரு சுத்திகரிப்பு வளையத்தை உருவாக்குது. ஒரு வீடு முழுக்க பரவி இருக்கிற எதிர்மறை ஆற்றலை இது படிப்படியா நீக்கி வீட்டை சுத்தப்படுத்தும்னு நம்புறாங்க. அடுத்ததா, இது மகாலட்சுமி தாயாரோட கருணை நம்ம வீடு முழுக்க நிரம்பி வழிய ஒரு வழியா இருக்குன்னு சொல்றாங்க.
உப்புங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள். விளக்கு ஏத்தி உப்பை அருகில வைக்கும்போது மகாலட்சுமி தாயார் அந்த வீட்டை நோக்கி ஈர்க்கப்பட்டு அங்கேயே தங்கி செல்வத்தையும் செழிப்பையும் சந்தோஷத்தையும் வழங்குவாள்னு ஆழமா நம்பப்படுது. உங்க வீடு செல்வ செழிப்போட இருக்கணும்னு நினைச்சா இந்த சின்ன பழக்கம் ரொம்பவே உதவியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த விளக்கு வெளிச்சமும் உப்போட சக்தியும் சேர்ந்து நம்ம வீட்டை சுத்தி ஒரு ஆன்மீக பாதுகாப்பு வளையம் போட்ட மாதிரி செயல்படுது. எந்த ஒரு தீய சக்தியும் உள்ள நுழைய முடியாம நல்ல விஷயங்கள் மட்டும் வீட்டிற்குள் ஈர்க்கப்படுது. அதனால உங்க வீட்டில் அமைதியும் ஆனந்தமும் செல்வமும் பெருக இந்த ஆன்மீக பழக்கத்தை நீங்களும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நண்பர்களே, உப்போட சக்தியை பத்தி பல கோணங்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பாரம்பரியத்துல விருந்தோம்பல்ல உப்புக்கு இருந்த ஒரு அரிய மதிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க பல படங்கள்ல கதைகள்ல கூட கவனிச்சிருக்கலாம். பழைய காலத்துல எல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா சாப்பாடு பரிமாறுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு குவளை தண்ணியும் பக்கத்துல ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா உப்பும் கொடுப்பாங்களாம். இந்த முறைக்கு ஒரு அழகான பேர் இருந்துச்சு. அதுதான் உப்பு கடன். இத வெறும் கடன் என்ற அர்த்தத்துல பார்க்க முடியாது. இது ஆன்மீக ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்குற ஒரு வழியா இருந்துச்சு. இது எதை குறிக்குதுன்னா, முதலாவதா நன்றி சொல்றது. அதாவது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரோட வருகைக்கு நன்றி தெரிவிக்கிறது. அவங்கள வரவேற்று அவங்க மேலுள்ள மரியாதையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வழி இது. இரண்டாவதா நெருக்கத்தை உண்டாக்குறது. உப்புங்கிறது உறவுகளை பலப்படுத்துற ஒரு அடையாளம். விருந்தாளிக்கு உப்பை பரிமாறும்போது நீங்க நம்ம குடும்பத்துல ஒருத்தர், இங்க நீங்க பாதுகாப்பாகவும் சந்தோஷமாவும் இருக்கலாம்னு சொல்லாம சொல்ற மாதிரி. இது விருந்தினர் மனசுல ஒரு நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் உருவாக்கும். மூணாவதா ஆன்மீக ரீதியா ஒருத்தரோட ஒருத்தர் இணைப்பை உருவாக்குறது. உப்புங்கிறது தூய்மையின் அடையாளம், புனிதத்தின் அடையாளம். உப்பை பரிமாறும்போது அந்த விருந்தினருக்கும் குடும்பத்துக்கும் நடுவுல ஒரு ஆன்மீக பிணைப்பு ஏற்படுதுன்னு நம்பப்பட்டது. இந்த உறவு பக்தி பூர்வமானது, வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடியதுன்னு கருதப்பட்டது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது இந்த ஆழமான பந்தத்தை தான் குறிக்குது. அன்றைய காலத்துல இந்த உப்பும் தண்ணீரும் ஒரு விருந்தினரோட வருகையை ஒரு ஆசீர்வாதமா பார்த்தாங்க. ஒரு வீட்டோட விருந்தோம்பல் பண்பையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த அடையாளமா உப்பு இருந்துச்சு. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்ததா நம் உப்பை நம் முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு சாதாரணமா தோணலாம். ஆனா இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பல வருஷங்களா அவங்களோட வாழ்க்கையில அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து வந்திருக்கு. இது வெறும் மூட நம்பிக்கை இல்ல, ஒரு ஆழமான நம்பிக்கை. நம்ம வீட்ல செல்வமும் அமைதியும் எப்பவும் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உப்பு பரிகாரத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. இது ஒரு பெரிய செலவோ கஷ்டமான வேலையோ கிடையாது. ஒரு நம்பிக்கையோடு செஞ்சுதான் பார்ப்போமே. நம்ம வீடுங்கிறது வெறும் 4 சுவரும் மேற்கூரையும் இருக்கிற இடம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீகமான சக்தி மையம். நம்மளோட சந்தோஷங்களும் சோகங்களும் உருவாகிற இடம். அப்படிப்பட்ட நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நம்பிக்கையோட இந்த உப்பை மட்டும் வச்சு பார்ப்போம். நிச்சயமா நல்லதே நடக்கும்.